ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது நான் எப்படி செய்கிறேங்கிறது பார்க்கலாம். அது என்ன ஸ்வீட்னா சீரோட்டி தான், மைதா மாவில். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லைன்னா தோசை மாவு சோடா கூட போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கைட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 glass அளவு நெய் அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் சேர்த்துக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விடணும். சூடாக இருக்கும், அதனால் கைட்டு பண்ண முடியாது. அதனால் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கைட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமே இந்த நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி பிடிச்சி பார்க்கணும். மாவு கையில் கரெக்டாக இப்படி பிடிக்கிற மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். கெட்டிமாக எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாகவே உதிரியாகவே தான் இருக்கணும். நல்லா பிடிக்கிறதுக்கு வருது போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, நார்மல் தண்ணி தான் விட்டுட்டு இது கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். சூப்பராக கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சு தனியாக இது ஊறிட்டுருக்கட்டும் வச்சிடலாம். சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ பாகு எடுக்கலை. இது சர்க்கரை பவுடர் தான் இப்போ செய்ய போகிறோம். இதில் தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் தான் நான் விட்டுருக்குறேன். சர்க்கரை விட்டுட்டு அதில் 3 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ஸ்மெல்லுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் 3 ஏலக்காய் இவ்வளோ கொண்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம பாகு மாதிரிலாம் காய்க்கலை. இவ்வளோ தான். இது அப்புறம் இன்னொரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் டால்டா எடுத்திருக்கேன். நான் டால்டா அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த பவுலில் எடுத்து போட்டுட்டு இது அரிசி மாவும் டால்டாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இவ்வளோ டால்டா எடுத்துருந்தா அரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டால்டா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கணும். மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாக இருந்துச்சுன்னா அது மாவு நம்ம தேய்ச்சிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப கெட்டிமாக தான் இருக்குது. நம்ம செய்யும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் டால்டா 1 ஸ்பூன் மாவுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ மாவு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கிட்டக்க. இப்போது நம்ம இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். 7 உருண்டை வந்திருக்குது. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி இப்போது தேய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டுக்கிருக்கிறேன். அதில் இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நிறைய மாவு போட்டுக்கிட்டோம்னா கீழே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக விரிஞ்சு வரணும். அது நல்லா சூப்பராக ரொம்ப பேப்பர் மாதிரி வரணும். அதனால் இவ்வளோ நிறைய மாவு போட்டுக்கிட்டால் தான் அந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெருசு நல்லா சாஃப்டாக நம்ம பரோட்டா மாவு மாதிரி சூப்பராக வந்துச்சு. சாஃப்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போது டால்டா கூட 1 ஸ்பூன் அரிசி போட்டு வச்சுருக்கிறோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கெட்டிமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் டால்டா விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுதான் இப்போ எடுத்து வைக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி அங்கேயுமா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு அதை நம்ம கைட்டே கூட இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நம்மளுக்கு தேவையான அளவு டால்டா சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். டால்டா எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு இப்போ செகண்ட் ஒன்றையும் அதுக்கு மேலே வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலேயுமே டால்டாவும் அரிசியும் கலந்த பேஸ்ட்டை திரும்பவும் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு அதையும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுறலாம். அடுத்து தேர்ட் ஒன்த்தும் வைக்கிறேன், 3ஆவதும் அதையும் வச்சுட்டு இப்போ வந்து பேஸ்ட் அது மேலேயும் போட்டு விட்டுறலாம் டால்டாவை. யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஈவனாக போட்டு விட்டுறலாம். பரோட்டா கூடிய சீக்கிரமே ஒரு நாள் வீடியோ போடுறேன். அடுத்து 4th ஒன்றையும் இந்த மாதிரி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ லேயர் தேவையோ வச்சுக்கலாம். 3 கூட நிறுத்திக்கலாம், 4 வைக்கலனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் 4ஆவதும் வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த மாதிரி மெல்ல ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்ல நிதானமாகவே உருட்டி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கீழெல்லாம் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மைதா மாவு போட்டுறேன். இந்த மாதிரி வந்திருக்கு. உள்ளே இருக்க டால்டாலாம் வரக்கூடாது வெளியில், அதனால் லிமிட்டாக தான் போட்டுக்கணும். ரொம்ப டால்டா வச்சிட்டோம்னா வெளியில் வந்துடும். டால்டா ஃபுல்லாக நிறைய வெளியில் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் மீடியமாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் சைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1 inch கேப் விட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈவனாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து டால்டா எதுவுமே வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லா பக்கமே டால்டாவாகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி தேய்க்கணும்னா, இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபிங்கர் இப்படி லைட்டாக அப்படி அழுத்திட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இதை தேய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லைட்டாக தான், ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அமுத்திட்டோன்னா அப்புறம் அப்பளம் மாதிரி தான் பொரிஞ்சு வரும், நல்லா லேயராக வராது. இப்படியே எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3 லேயர்னாலும் வச்சுக்கலாம், 3 4 எப்படினாலும் வச்சுக்கலாம், 5 கூட வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் 5னா, அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஒன்றுனா தேய்ச்சி வச்சு இப்போ இது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன். நம்ம கொஞ்சம் நல்லா அகலமாக வச்சிட்டோம்னா 3 நாள் கூட போட்டுக்கலாம் ஒரே ட்ரிப்பாகவே. இப்போ நான் 4 போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக லேயராக வந்திருக்குதுன்னு. நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி லேயர் தெரியாது, அப்பளம் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு விடுங்க. இந்த மாதிரி டால்டா நெய்யில் போடுறத விட இந்த டால்டானா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் வந்து இந்த கலர் வந்தாலே போதும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வரையுமே எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்ல உள்ளெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்குது. நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா ஒரு 3 days 4 daysனாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா மொறுன்னு வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாகில் வந்து நான் போடலை, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல சக்கரை பாகு, சக்கரை பவுட்ரு அதில் தான் நான் வந்து இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், அதுவே போதுமான ஸ்வீட் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவை, இப்படி லைட்டாகவே பண்ணால் ஸ்வீட் போதும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காவும் நல்லா வாசனையாக இருக்குது. அந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்படி பவுட்ரு வந்து ஆறிடுச்சுன்னா அது வந்து ஒட்டாது கரெக்டாக அந்த சக்கரை பவுட்ரு. அதனால் சூடாக இருக்கும்போது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் யாராவது பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஒருத்தங்க எடுத்து போட்டுகிட்டே இருந்தால் இன்னொருத்தங்க இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும், நிறைய பண்ணுறதா இருந்தால். இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து நம்ம சக்கரை பாகுக்கில் போட்டுட்டோன்னா சக்கரை நிறைய இருந்துச்சுன்னா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா லைட்டாக அப்படி நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் ஸ்வீட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சீரோட்டி
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்து கூட பண்ணலாம், கலர்ஸில் கூட. ஆனால் நான் வந்து ப்ளெயினாகவே தான் பண்ணியிருக்கிறேன். கடையில் கிடைக்கிற மாதிரி ஆரஞ்சு கலர் வேணால் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகு செஞ்சு நம்ம வந்து இதை போட்டு எடுக்கிறத காட்டிலும் அந்த வேலையை விட இது வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு போடுறது வேலையும் ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக எப்படி லேயர் லேயராக மொறுன்னு சவுண்டு வருது. அப்படியே நாக்கில் வச்சோடனே அப்படியே சூப்பராக மெல்ட் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது, லேயர் லேயராக வருது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.